தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பரிசுத்த ஆவியே வாரும். இதோ இந்த உலகத்தை வழிநடத்தி வருகின்றவர். இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கின்ற அனைத்துக்கும் தேவையான வாழ்வையும் அளிக்கின்றவர். நமக்கு தேவையான உயிரை கொடுப்பவர். திருச்சபை வழிநடத்தி வருகின்றவர். இறைவாக்கின் வாயிலாக பேசினவர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உள்ள செயல்களை செய்தவர். அவரை உயிர் தெழுந்த செய்தவர். இதோ நம் உள்ளத்திலும் நம் ஆன்மாவிலும் இறங்கி வந்து இன்று முதல் நாம் உம்முடைய பிரசன்னத்தால் நிரம்பி நாள்தோறும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்வாரி அன்புக்கு சான்று பகிர்கின்ற வாழ்க்கையை வாழ நமக்கு தேவையான ஆசிரியர்களையும் கொடைகளையும் பொழுந்தருளுமாறு உம்முடைய திருப்பெயரால் நாம் மன்றாடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 33ஆம் ஞாயிறில் இருக்கின்றோம். அடுத்த வருகின்ற ஞாயிறு அகில உலகத்தின் அரசரான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விழாவை நாம் சிறப்பித்து இன்றைய இந்த திருவழிபாடு ஆண்டை நாம் வருகின்ற ஞாயிறு நாம் முடிவு செய்கின்றோம். இன்றைய திருவழிபாடு நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கூறுவது, ஆண்டவர் நம்மிலிருந்து எதிர்பார்க்கின்றது நம்முடைய கடமைகளையும் பண்புகளையும் ஆண்டவர் நமக்கு அளித்துள்ள அனைத்து திறமைகளோடு வல்லமையோடு நாம் அந்த கடமைகளை நாம் நிறைவேற்றுவதுதான். இன்று முதலாவது வாசகத்தில் ஞானமொழி புஸ்தகத்திலிருந்து எவ்வாறு ஒவ்வொருடைய குடும்பத்தையும் வழிநடத்துகின்ற அந்த பெண்மணி மனைவியானவள் ஆண்டவர் மீது அச்சம் இருக்கின்ற பெண்மணி தான் அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்துக்கு ஒளியாக இருக்கலாம் என்று கூறுகின்றார். இன்றைய 2வது வாசகத்தில் பிறந்த சின்னப்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2வது வருகையை பற்றி கூறுகின்றார். இன்று நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு அந்த தலாந்தின் உவமையை எடுத்து கூறுகின்றார். ஆண்டவர் அனைவருக்கும் வெவ்வேறான கூடைகளை அளித்துள்ளார். நாம் மாணவர்களாக இருக்கலாம், நாம் வேலை செய்து கொண்டிருக்கலாம், நாம் எந்த வாழ்க்கையின் கட்டத்தில் இருந்தாலும் அந்த வாழ்க்கைக்கு ஏற்புடைய பண்புகளை ஆண்டவர் நமக்கு அளித்துள்ளார். ஆகவே அந்த கடமைகளை முழு மனத்தோடு முழு ஆற்றலோடு நாம் அதை நிறைவேற்றுவதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்துகின்றார். கோமாளியாக நாம் வேலை செய்யாமல் ஆண்டவர் நமக்கு அளித்துள்ள திறமைகளை நாம் பயன்படுத்த கொள்ளாமல் குடும்பத்திற்கும் இந்த உலகத்திற்கும் பாரமாகி வாழ்வது ஒரு கிறிஸ்தவனுடைய அழைப்பல்ல. இப்போது சின்னப்பர் கூறுகின்றார், வேலை செய்யாதவன் சாப்பாடு கூடாது என்று கூறுகின்றார். ஆக அன்புடைய சகோதர சகோதரிகளே, அந்த உவமையில் நாம் கேட்டது போல ஒரு தலாந்து வாங்கினவன் அதை தரையில் விழுத்து வைத்தது போல நாம் அதை ஆண்டவர் நமக்கு அளித்துள்ள இந்த சமயத்தையும் இந்த உடல் சௌக்கியத்தையும் அனைத்து ஆசிரியர்களையும் நாம் மூடி வைக்க முடியாது. ஒவ்வொருடைய கிறிஸ்துவின் வாழ்க்கை இந்த உலகத்திற்கு ஒளியாகவும் உப்பாகவும் வாழ வேண்டியது. ஆண்டவர் கூறுவது போல, உம்முடைய ஒளி இந்த பிறர் முன் ஒளிர்க, உம்முடைய நல்ல செயல்களை பார்த்து அவர் விண்ணகத்துள்ள உன் தந்தைக்கு அவர் மாட்சி செலுத்துவார், மக்கள் மாட்சி செலுத்துவாராக என்று கூறியுள்ளார். ஆகவே நம்முடைய குடும்பத்தில் நாம் செய்கின்ற வேலை வாய்ப்புகளில் நம்முடைய படிப்பின் வழியாக நாள்தோறும் நாம் நலவற்றங்களை செய்து நல்ல எண்ணத்தோடு உணர்வுகளோடு வாழ வேண்டும். அமைதியோடு ஒற்றுமையோடு நல செயல்களை சிந்தித்து நல்லவற்றங்களை நாம் யோசித்து பிறருக்கு அந்த நலங்களை செய்து வருகின்றதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதுவே தான் நம் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கின்றார். போன ஆண்டை விட இந்த ஆண்டு நான் நல்ல மனிதனாக வாழ வேண்டும், நல்ல எண்ணத்தோடு வாழ வேண்டும், நல்ல ஆசைகளோடு வாழ வேண்டும். அதுவே தான் ஆண்டவர் நம் மீது எதிர்பார்த்துகின்றது. ஆகவே நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம் அளித்துள்ள அனைத்து ஆசிரியர்களையும் நாம் பயன்படுத்தி நம்முடைய சமயத்தையும் வல்லமையும் நாம் பயன்படுத்தி ஆண்டவர் மென்மேல் மாட்சிக்காக இதோ ஆண்டவரின் வார்த்தைகள் நல்ல பணியாளனே, என்னுடைய தலைவரின் விருந்திலின் பங்கு பெற்று இருக்கின்ற வார்த்தையை கேட்கும்படி தூய்மையாளராகவும் நேர்மையாளராகவும் வாழ வேண்டிய வரங்களுக்காக நம் ஆண்டவரிடம் நான் ஜெபிப்போம். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நான் ஆகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நான் ஆகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன்.
மனவீனை தனையின்று நீ மீற்றினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். மனவீனை தனையின்று நீ மீற்றினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. என் வாழும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீரே தந்தையும் நீரே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். இளங்காலை பொழுத்துந்தன் துதிப்பாடுதே, அங்கு விரிகின்ற மலர் உந்தன் புகழ் பாடுதே. அலை ஓயா கடல் உந்தன் கருணை மனம், வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீரே தந்தையும் நீரே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஜெபிப்போமாக. அன்பரே ஆண்டவர் இயேசுவே, இதோ உம்முடைய திரு ரத்தத்தால் நம்மை கழுவி தூய்மையாக்கி உம்முடைய மீட்பை நம்மை கழித்ததுக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இதோ நாள்தோறும் நீ நம்மை அனுப்புள்ள சமயத்தையும் திறமைகளையும் நாம் பயன்படுத்தி இந்த உலகத்திலே நல்லவற்றைகளை செய்து நல்ல மனிதர்களாக வாழ தேவையான ஆசிரியர்களை நம் மீது பொருந்தழும் உம்முடைய திருசிலுவை ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.